சிஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய சிறுவர்களுடைய பாடல்கள், நடனங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷமாக கண்டு கழித்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம் சொன்னால் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிறதான ஒரு மகிமையான நாட்களாக இருக்கிறது. இந்த நாளை கர்த்தர் மனிதர்களாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருக்கு ஹல்லேலூயான்னு சொன்னேன். தேவனுடைய நாமம் மகிமை விளங்கும்படியாக. இதிலே சொல்வதற்கு ஒன்றுமில்லை. உலகத்திலே எல்லாருக்கும் தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு எங்களுக்காக மனுகுலம் எடுத்து, பரலோகத்தை விட்டு மனுகுலம் எடுத்து இறங்கி, அவர் அடிமையும் ரூபம் எடுத்து, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுத்துகிறது, தம்மை தாமே தாழ்த்தினவராக இந்த பூமிக்கு உங்களுக்காக எனக்காக அவர் பாவியான எங்களை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே மனித கோலம் எடுத்து உதித்தார் என்று சொல்லி அதைத்தான் நம்முடைய சிறுவர்கள் வந்து பாடலாக பாடினார்கள், நடனங்களாக ஆடி காண்பித்தார்கள். சின்ன மனிதனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தால் என்ன நடக்குமா? என்ன நடக்கும்? பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, நம்புகிறீர்களோ, அந்த இயேசு கிறிஸ்து நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்ல, இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை மாறி போவதில்லை. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாள். ஏனென்றால் இந்த பூமியிலே ஆண்டவர் உதித்த நாட்களை பூமியிலே மனித குலமாக மனிதனாக மாறி தேவன் மனித அவதாரம் எடுத்த அந்த தெய்வத்தை போற்றி புகழும்படியாக, பாடி துதிக்கும்படியாக, அவரை ஆர்ப்பரிக்கும்படியாக, ஆராதனை செய்யும்படியாக, அவரை தியானிக்கும்படியாக, கவிதை வாயிலாக அவரை போற்றும்படியாக இந்த மாலை நேரத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் பார்த்த வண்ணமாக லூக்கா 2ஆம் அதிகார வசனத்திலே சொல்லப்பட்ட வண்ணம், இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்காக, யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அதை வாசித்தது மாத்திரமல்ல, நாங்கள் விசுவாசிக்கிறோம் மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? மெய்யாகவே அவர் எங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று. அருமையான எசியா வந்து ஒரு கவிதை வடிவிலே தேவனுடைய இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே அன்பு காட்ட ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு, இயேசுவினுடைய அன்பு, அது மேன்மையான ஒரு அன்பாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எங்களை மன்னிக்கிறதிலே மிகவும் ஒரு அன்பு கூர்ந்தவர், மிகவும் ஒரு வள்ளலானவர் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திலே எங்களை நேசிப்பதற்காக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அன்புக்கு நேராக நிகராக இந்த உலகத்திலே யாரும் எங்களை நேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. சில நேரம் நீங்க சொல்லலாம், என்னுடைய அம்மா இருக்கிறான், அப்பா இருக்கிறார், அல்லது கணவன் சொல்லலாம், என்னுடைய மனைவி இருக்கிறான்னு சொல்லி, மனைவி சொல்லலாம், என்னுடைய கணவர் இருக்கிறார் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், எல்லாம் மாயை. ஹல்லேலூயா. எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்யுமா? சில நாட்கள், சில நேரங்கள் வரும் பொழுது நம்மை விட்டு அந்த நாட்கள் எல்லாம் என்ன செய்யும்? கடந்து போகும். ஹல்லேலூயா. ஆனால் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாத அன்பா இருக்கு. அந்த மாறாத அன்பா இருக்கத்தான் இந்த சின்ன சிறுவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாடல்கள் மூலமாக, நடனங்கள் மூலமாக, அபிநயங்கள் மூலமாக, கவிதை வடிவிலே, வார்த்தை வடிவிலே அவருடைய அன்பை என்ன செய்கிறார்கள்? தெரியப்படுத்துகிறார்கள், விளங்கப்படுத்துகிறார்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி. ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய அன்புக்கு அளவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஆழமும் கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் உயரத்தை எங்களால் அளக்கவும் முடியாது. அவ்வளவாய் அவர் நேசித்தார். அவருடைய அன்பு அகாப்பே அன்பாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இந்த சிறுவர்களோடு சேர்ந்து நாங்களும் சந்தோஷப்படும்படியாக கிறிஸ்துவுடைய பிறப்பை பாலகருடைய வாயினால் என்ன செய்வார்களாம்?
தேவனை துதிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையின்படி இந்த பாலர்கள் இந்த இடத்திலே வந்து இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு போதுமானவர், இயேசு எங்களை நேசிக்கிறவர் என்று சொல்லி நடனங்கள் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் யாராவது புதிதாக இந்த இடத்திலே வந்திருந்தால், இந்த நிகழ்ச்சியை பார்க்க புதிதாக வந்திருந்தால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் அவர் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சில நேரம் இந்த நேரம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நேரத்தை விட்டு கடந்து போகும் பொழுது சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், நான் துக்கத்தோடு தானே வீட்டுக்கு போக போகிறேன் என்று சொல்லி. அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. பிறந்த இயேசு உங்களை வாழ வைக்கும்படியாக, உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் சிலுவையிலே. உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன். அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை இன்றைக்கு எங்கள் மத்தியிலே அதிகமாய் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல யாருடைய நாமத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே வந்திருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், சிறுவர்கள், ஒரு நாள் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். அந்த தேவனுடைய அன்பு உங்களோடு கூட இருக்கு. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்ட பாடல் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சில நேரம் நீங்கள் துக்கமாக இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரம் எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி நேரமாக இருக்கிறது, இந்த நேரம் எனக்கு ஒரு சந்தோஷமான நேரமாக இருக்கிறது. ஆனால் இதை விட்டு நான் கடந்து போகும் பொழுது, என்னுடைய வீட்டுக்கு நான் கடந்து செல்லும் பொழுது, சில நேரம் நான் மறுபடியும் துக்கப்பட வேண்டியவனாக இருப்பேனே என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்காக ஒரு சிலுவையில் இளைப்பாறுதலை கொடுக்க